திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் வேலை இருப்பதாக ஒப்பந்ததாரர் சொன்ன பேச்சை கேட்டு கடந்த மாதம் 10ஆம் தேதி மேற்கு வங்கத்தில் இருந்து 11 விவசாய கூலி தொழிலாளிகள் ரயில் மூலமாக சென்னை சென்ட்ரல் நிலையம் வந்தனர். அங்கு சென்று 3 நாட்களாக காத்திருந்தும் வேலை கிடைக்காததால் செய்வதறியாது தவித்த அவர்கள் மீண்டும் சொந்த மாநிலத்திற்கு திரும்பி செல்வதற்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்துள்ளனர். கையில் பணம் இல்லாமல் ஒருவேளை உணவு கூட கிடைக்காத நிலையில் பிச்சை எடுக்க மனம் இல்லாததால் பசியின் கொடுமையால் 4 தொழிலாளிகள் மயக்கமடைந்து விழுந்துள்ளனர். கடந்த 16ஆம் தேதி மயங்கி விழுந்த 4 பேரை மீட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மீதமுள்ளவர்களை மீட்டு காப்பகத்தில் தங்க வைத்தனர். வேலைக்காக தமிழகத்திற்கு வந்து சிக்கிக் கொண்டவர்கள் தொடர்பாக மேற்கு வங்க கவர்னர் ஆனந்த் போஸ் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டதும் அவர் தனது சட்ட ஆலோசகர் மூலம் உதவி செய்ய உத்தரவிட்டார். அதன்படி சட்ட ஆலோசகரின் தந்தையான சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி சசிதரன் விவசாய கூலிகள் ஒவ்வொருவருக்கும் பண உதவி அளித்து சொந்த மாநிலம் திரும்ப உதவி செய்தார். இதில் பசிக்கொடுமையில் இருந்து மீண்ட விவசாய கூலிகள் 10 பேரில் 9 பேர் சொந்த மாநிலத்திற்கு ரயில்கள் மூலமாகவும் உடல்நிலை பாதிக்கப்பட்ட ஒருவர் விமானம் மூலமாகவும் அனுப்பி வைக்கப்பட்டனர். சமர்கான் என்ற 35 வயது தொழிலாளி மட்டும் பசி தாங்க முடியாமல் பச்சையாக மீனை தின்று பசியார முயன்றதால் அவரது உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. அவருக்கு தொடர்ந்து வயிற்றுப்போக்கு, வாந்தி என கவலைக்கிடமாகவே இருந்த நிலையில் உடல் உறுப்புகள் செயலிழந்து மூளைக்காய்ச்சலால் சமர்கான் உயிரிழந்ததாக ராஜீவ்காந்தி மருத்துவமனை டீன் தெரிவித்தார். வரும்போது வெண்டிலேட்டர்ல இன்டிபேட் பண்ணி தான் வந்தாங்க. அவரோட வயிற்றுப்போக்கு இருந்தது, வாந்தி இருந்தது, அதுதான் ஹிஸ்டரி. அதுக்கப்புறம் அவருடைய யூரியா கிரெட்டின் வேல்யூஸ் எல்லாம் வெரி ஹையா இருந்தது. கிட்னி ஃபெயிலியர் போனாரு. டயாலிசிஸ் 7 முறை பண்ணிருக்காங்க. 7 முறை டயாலிசிஸ் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் வெண்டிலேட்டர்ல இருந்தாரு. வெண்டிலேட்டர்ல இருக்கும்போது அவருக்கு வந்து நிமோனியா வேற டெவலப் ஆச்சு. ஒரு மல்டிபிள் இஷ்யூஸ்னால ஃபைனலி ஈவினிங் இறந்துட்டார். உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டாலும் சமர்கான் உடலை சொந்த மாநிலத்திற்கு எடுத்துச் செல்ல காசில்லாமல் அவதியுற்ற நிலையில் முன்பு மேற்கு வங்கத்தில் IAS அதிகாரியாக பணிபுரிந்த தனியார் IAS அகாடமி இயக்குனர் இஸ்ரேல் ஜெபசி தன் சொந்த செலவில் சமர்கான் உடலை விமானம் மூலம் அனுப்ப உதவினார். அவங்களுக்கு மொழி தெரியல. இவங்களுடைய பெரிய பிரச்சனை என்னன்னா மொழி தெரியல, காசு இல்லாதனால தான் இங்கே வராங்க. ஒரு ஹெல்ப்லைன் மாதிரி ஒன்று கொடுத்து லேபர் டிபார்ட்மெண்ட்லேருந்து இப்போ ஏதோ இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச ஏதோ மொழி தெரிஞ்சனால இன்றைக்கி இப்போ இல்லைன்னா இவங்களால அந்த டெட் பாடியை திரும்பி கொண்டு போகிறதுக்கு அவ்வளோ பிரச்சனையாக இருந்துச்சு. பட்டினியால் உயிரிழந்த மேற்கு வங்க தொழிலாளர் சமர்கானின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் CV கணேசன் தனது சொந்த பணத்தில் இருந்து 60,000 உறவினர்களிடம் கொடுத்து அனுப்பினார். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன்.